guys, welcome back to my channel Manigat Malaysia. எல்லாரும் நாளைக்கு நம்புறேங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன்ல. ஆமாங்க. ஸோ வேலையெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பெரிய வீடியோ போட முடியல. பட் எஸ் டுடே நான் எங்கே இருக்கேன்னா பார்த்தீங்கன்னா KLIA இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஐம் கோயிங் டு வியட்நாம். ஸோ வியட்நாமில் பார்த்தீங்கன்னா ஹோச்சிமின் சிட்டி தான் போகிறோம். ஸோ இஃப் யூ பிளானிங் டு கோ டு ஹோச்சிமின் சிட்டி, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காலையில் டைம் பார்த்திங்கன்னா காலையில் எக்ஸாக்டாக ஒரு 7 o'clock ஆகுதுங்க. ஸோ நம்ம டிபார்ச்சர் ஹாலுக்கு வந்துட்டோம். ஸோ போயிட்டு பேக்கை செக்இன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மீதி கண்டினியூ பண்ணுறேன். ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆன உடனே நீங்கள் கவனிக்கிற முதல் விஷயம் இந்த பயங்கரமான இமிகிரேஷன் கியூ தான். ஆமாங்க, ஹோச்சிமின் சிட்டி இமிகிரேஷன் அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் பிடிக்கும். இந்த கியூவை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைனில் எக்ஸ்பிரஸ் வே டிக்கெட் வாங்கிக்கலாம். நானும் அப்படிதான் ஆன்லைனில் க்ளூக்ன்ற வெப்சைட்டில் எக்ஸ்பிரஸ் வே டிக்கெட் வாங்கினேன். இதோ ஒரு ஷார்ட்டர் லைனில் எடுத்துகிட்டு வந்து நிற்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்க மறந்துட்டீங்கன்னா, கட்ஸ் இருந்ததுன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படியாச்சும் காசு கொடுத்துட்டு சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். எப்பவுமே இந்த ட்ரிக்கு வேலை செய்யுமான்னு தெரியல. நீங்கள் ஆன்லைன்லேயே முதல்ல ட்ரை பண்ணுங்க. இங்கேயும் கிராப் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி கிராப் மலேசியாவில் யூஸ் பண்ணுறதுனால கிராப்லேயே டாக்ஸி புக் பண்ணிட்டேங்க ஹோட்டலுக்கு. கார்க்குள்ளே ஏறினோடனே நீங்கள் நோட் பண்ணுவீங்க இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். ஓகே guys, ஸோ ஃபைனலி நம்ம வியட்நாம் வந்தாச்சு. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டி நகர் ஞாபகம் தான் வருது. சென்னை மக்களுக்கு நல்லாவே தெரியும். வந்த உடனே செம்ம பசங்க சாப்பிட போயாச்சு. இந்த காஃபி ஷாப் கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஃபுட்டுலாம் செம்மையாக இருக்குது. காஃபி வேறு லெவல். அதுக்கேற்ற மாதிரி பில்லும் திட்டிடுவானுங்க. எல்லா ரோட்லேயும் இந்த மாதிரி வெளியே உட்காந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இங்கே நிறைய இருக்குது. டெய்லி காஃபி குடிக்கலாம், சீப்பாகவும் இருக்கும். என்னோட ரெக்கமெண்டேஷன் ஹோச்சிமின்ல மார்னிங்கே லேண்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் இந்த மாதிரி ஜாலியாக ஒரு சிட்டி டூர் போகலாம். இது ஒரு டிக்கெட் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், இல்லை இந்த ஒப்பேரா ஹவுஸ் முன்னாடியே வாங்கலாம். இந்த சிட்டி டூர் பஸ் இஸ் அ மஸ்ட் ட்ரை. முக்கியமான பிளேசஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்க. இந்த சிட்டியை அழகாக ரசிக்கலாம். கையில் முக்கால்வாசி எப்பவுமே கேஷ் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கெலாம் அதான் தேவைப்படும். இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் இந்த தாவுன்னு ஒன்று விற்பானுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப ஃபேமஸான சூச்சி டனல் அங்கே தான் போகும். ஸோ இந்த பிளேஸ் போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 57-60 கிலோமீட்டர்ஸ் ஆகும் டிஸ்ட்ரிக்ட் 1லேருந்து. ஸோ வாங்க நம்ம போய் சூச்சி டனல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1940 வியட்நாமீஸ் கொரில்லாஸால் கட்டப்பட்ட சூச்சி டனல் தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். முதல் பிரெஞ்சு ஆர்மி கூட யுத்தம் பண்றப்ப தான் இந்த டனல் உருவாகுச்சு. இந்த டனல் விசிட் பண்றதுக்கு நிறைய ரூல் இருக்கு. மெடிக்கல் ஹிஸ்டரியோ இருட்டு இல்ல சுரங்கப்பாதை ஆகாதவங்களுக்கு இது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போன உடனே பிரீஃபிங் கொடுப்பாங்க. சீரியஸாங்க, இந்த டனல்ல இருந்து ஒரு வாரை முடிச்சிருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு வியட்நாம் சோல்ஜர்ஸ். முதல் டனல் வழியெல்லாம் ஒழுங்கா இருக்கே நம்பி உள்ள போயிட்டேங்க. இந்த சின்ன ஓட்டையில இருந்து என்னோட உடம்ப வெளியே கொண்டு வரக்குள்ளார நான் பட்ட பாடு இருக்கே. அடுத்த டனல் இன்னும் மோசம். அவசரப்பட்டு வந்துட்டோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேங்க. சுத்தி எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள எப்படியோ இறங்கிட்டேன். அவ்வளோதாங்க, நினைச்ச மாதிரியே மாட்டிக்கிட்டேன். அவன் பிடிச்சி இழுக்கிறதுக்குள்ளார எப்பப்பா எப்படியோ வெளியே வந்துட்டேங்க. இங்கே பயங்கரமான எனிமி ட்ராப்ஸ், சர்ஜரி ரூமு, ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வார் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சாவே பயங்கரமாக இருக்குங்க. ஃபைனலாக முடிச்சாச்சுங்க. ஒரு கிழங்கு கொடுத்தாங்க சாப்பிட. இந்த இடத்துல எதுவுமே சாப்பிட கிடைக்காது. ஸோ இது கொடுத்தது பெரிய விஷயம். இது முடிச்சு வெளியே வந்த கையோட நீங்கள் AK-47 அந்த மாதிரி ஷூட்டிங்லாம் பண்ணணும்னா பக்கத்துலேயே இருக்குது. காசு கொடுத்து ட்ரை பண்ணலாம்.
ஓகே சரி, நீங்கள் ஒரு சம்மர் டே நம்ம வந்து சூச்சி டனல்லாம் போயிட்டு இந்த செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த டனல்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டீங்க, இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் 1லேருந்து அந்த சூச்சி டனல் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் பிடிக்கும். 57 கிலோமீட்டர் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டே பிளான் பண்ணிக்கணும். அதர்வைஸ் இது சச் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங்லாம் வர போனோம். கன் ஷூட்டிங் AK-47 ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப், வேறு லெவலுங்க. ஓகே, இப்போ வந்து ஹோ சி மின் சிட்டியில் ஃப்ரைடே நைட் எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். லெட்ஸ் என்ஜாய். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லேண்ட்மார்க் 81, செகண்ட் டாலஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இதுக்கு மேலே ஒரு ரூஃப் டாப் பார் இருக்குங்க. இட்ஸ் அ மஸ்ட் விசிட். என்டையர் சைகான் சிட்டியே இங்கேருந்து ரசிக்க முடியுங்க. செம்ம மேஜிக்கல் வியூவில். என்னோட அட்வைஸ், இந்த இடத்துல ஒரு 2-3 ட்ரிங்க் வாங்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. ரீசன், இந்த இடத்துல ப்ரைஸஸ்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ வியூ என்ஜாய் பண்ணிட்டு விளையாடுங்க. அடுத்த ஸ்டாப் பூவெயின் வாக்கிங் ஸ்ட்ரீட். இதுக்கு இன்ட்ரடக்ஷனே வேணும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஃபேமஸ். எக்கச்சக்கமான பப்ஸ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்கு. பசங்கள்லாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆனால் ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சீப் தான். பட் இந்த இடத்துல நிறைய ஸ்கேம் நடக்க வாய்ப்பு இருக்கு. வியட்நாம் so far it's been so amazing. செம்மையாக இருக்குங்க வியட்நாம். நினச்சதை விட ட்ரிபிள் மடங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நைட் லைஃப் பார்த்துருப்பீங்க, வேறு லெவல். ஸோ தாய்லாண்ட்லாம் தோற்றுற மாதிரி தான் இருக்குது. பட் அகெயின் தாய்லாண்ட் பிடிச்சவங்க வந்து கோவப்படுவாங்க. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் சைகான் சென்ட்ரல் மார்க்கெட். ஹோச்சிமின் போயிட்டு மார்க்கெட்ஸ் எல்லாம் போகலன்னா பெரிய குற்றமாயிடுங்க. இந்த சென்ட்ரல் மார்க்கெட் உள்ளார நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதுக்குள்ள ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. நான் இந்த இடத்துல என்னோட ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டுங்க. இந்த சென்ட்ரல் மார்க்கெட் உள்ள நீங்கள் என்ன பிராண்ட் கேட்குறீங்களோ அந்த பிராண்டில் எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இருக்குது. பேக்ஸு, ஷூஸு, ஸ்கார்ஃப்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ப்ரைஸஸ்லாம் நம்ம பார்கெயின் பண்ணணும்னு தெரிஞ்சே ஒரு ட்ரிபிள் மடங்காக சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் பார்கெயின் பண்ணி வாங்குங்க. எக்ஸாம்பிள் 100 வெள்ளின்னு சொன்னாங்கன்னா 10 வெள்ளிலேருந்து பார்கெயின் பண்ண ஆரம்பிங்க. இந்த மார்க்கெட் நல்லா கோசியாக ஏசியெல்லாம் போட்டுட்டு நல்லாவே டீசெண்டாக இருக்கும். சோவினியர்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் இடம். அடுத்தது நம்ம பார்க்க போகுது வார் மியூசியம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் ரொம்ப சீப்புங்க. ஸோ கண்டிப்பாக போங்க. வாரில் மிச்சம் மீதி இந்த ஃப்ளைட்டு, டேங்க்கு எல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வார் மியூசியம் சுற்றி பார்க்க அட்லீஸ்ட் 1-1.5 மணி நேரம் ஆகுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் பெல்லும் அங்கே தான் இருக்குது, மறக்காமல் அடிச்சிருங்க. ஐம்பது வருஷம் முன்னாடி வியட்நாமில் மக்கள்லாம் எப்படி ஜெயிலில் கொடுமை அனுபவிச்சாங்கன்றது இங்கே எல்லாமே தெரியுங்க. பார்க்கறதுக்கு அப்படியே டெரராக இருந்துச்சு. மனசை தைரியப்படுத்திட்டு இங்கே போங்க. கேஃபே ஃபுல்லாக டேடி. இந்த பக்கமும் கேஃபே, அந்த பக்கமும் கேஃபே. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. ஈவினிங் ஒரு 5:30-6 o'clock வந்துட்டிங்கன்னா அப்படியே சன்செட் ஆகிற டைம்லேயும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சன்செட் ஆனதுக்கப்புறமும் லைட்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போனதுக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு ஒரு கேக் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் ஹோச்சிமின்ல இருந்தீங்கன்னா இந்த கேஃபேவை மிஸ் பண்ணாதீங்க. மால்ஸ் இஸ் எ டெஃபினட் விசிட்டுங்க. ஹோச்சிமின் சிட்டியில் 2 பெரிய மால்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சைகான் சென்டர், இன்னொன்று வந்து வின்காம் சென்டர். ஸோ நீங்கள் வந்து வியட்நாம் ஃபேமஸ் காஃபி, சாக்லேட்ஸ் அதெல்லாம் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மால்ஸுக்கு போயே ஆகணும். வியட்நாம் இஸ் நோன் ஃபார் தியர் காஃபி, தெரியும் தானே? நீங்கள் ட்ரெஸ்ஸு, ஷூஸு அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் வந்திருக்க இடம் பென்தான் மார்க்கெட். இதுவும் ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் தான். இது சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். இது கொஞ்சம் பெருசாக ஏசிலாம் இருக்காது. ஆனால் டூ க்ரௌடட். கொஞ்சம் டர்ட்டியாகவும் இருக்கும். மக்கள் கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து தான் பார்கெயின் பண்ணணும். அடுத்து என்னோட ஃபேவரட் ரூட்ஸ் ரெஸ்டாரண்ட். வியட்நாம் போ நூடுல்ஸ்ன்னு ரொம்ப ஃபேமஸுங்க. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இங்கே மட்டும்தான் அது வெஜிடேரியன் சூப் போட்டு சிக்கன் வச்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு சிக்கன் ரைஸ் அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள்னா இந்த கடைக்கு கண்டிப்பாக போங்க. இந்த இடத்துல சேஃபாக சாப்பிடலாம். அடுத்து நம்ம வந்திருக்க இடம் சைகான் போஸ்ட் ஆஃபீஸ். 1886 பிரெஞ்சு காலத்தில் கட்டின பில்டிங் இது. இன்னும் செயல்படுதுன்னா பாருங்களேன். பில்டிங் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரசிச்சுட்டே இருக்கலாம். இங்கே வந்தால் நீங்கள் ஸ்டாம்ப்ஸ் வாங்கலாம், போஸ்ட் கார்ட்ஸ் வாங்கலாம். ஏன் போஸ்ட் கார்ட்ஸ் கூட அனுப்பலாம். இங்கேருந்து நிறைய சொவீனியர்ஸ் கூட இருக்குது. ஒரு சின்ன டிப், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இந்த ஃபேமஸ் கெத்தட்ரல் சர்ச் இருக்குது. அது பக்கத்துல தான் இந்த புக் வாக்கிங் ஸ்ட்ரீட்டும் இருக்குது. நீங்கள் புக் லவரா, இந்த புக் வாக்கிங் ஸ்ட்ரீட் உங்களுக்கு தான். ஜாலியாக புக்கெல்லாம் ப்ரௌஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக இங்கே என்ஜாய் பண்ணலாம்.
அடுத்து மாரியம்மன் டெம்பிள். நம்ப முடியலல்ல? எஸ், ஹோச்சிமின் சிட்டியில் மாரியம்மன் டெம்பிள் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல தமிழ் வணிகர்களால் கட்டப்பட்டது. வியட்நாம் வார் பாம்பிங்ல இந்த கோயிலை ஒன்றும் பண்ண முடியல. அப்படின்னா பார்த்துங்க இது எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு. வியட்நாம் மக்கள் இந்த கோயிலை அப்படி வணங்குறாங்க. கடைசியாக நான் வந்திருக்க இடம் இந்த பீப்புள் கம்யூனிட்டிஸ் பில்டிங் எதிர்க்க இருக்க ஹோச்சிமின் ஸ்டாச்சுக்கு தான். வியட்நாம் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஆளுங்க இவர். ஹோச்சிமின் வந்துட்டு ஹோச்சிமின் சாரை பார்க்காம போனால் எப்படி? எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்த இந்த ஹோச்சிமின் சிட்டிக்கு பட் ஐம் கோயிங் பேக் வித் லோட்ஸ் ஆஃப் மெமரிஸ். வியட்நாம், யூ ஆர் இம்ப்ரெசிவ். அவ்வளோங்க, நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சு. நம்மளுடைய இனிமையான ஹோச்சிமின் வீடியோ முடிவடைந்தது. ஸோ நான் நினச்சதை விட பிரமாதமாக இருந்த ஊர். முதல்ல நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், லவ் யூ ஆல், மனைக்.